வணக்கம். நம்மளோட ஜோதிட நூல்கள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா பலன் உண்டு அப்படின்ற மாதிரி சித்தர்கள் வழிபாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பா முழுசா செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அதாவது இது என்ன செஞ்சோம்னா மனநோய் தீரும், தொழில முன்னேற்றங்கிறது இருந்துட்டே இருக்கும், குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மேச ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம் இருக்கு பாத்தீங்களா, மாம்பழத்தை வெத்தலையில வச்சு மடிச்சு செவ்வாய்க்கிழமையில முருகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடுற போது கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிளகை வெத்தலையில வச்சு மடிச்சு வெள்ளிக்கிழமை ராகு பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மிதுன ராசிக்காரங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வாழைப்பழத்தை வெத்தலையில வச்சு மடிச்சு புதன்கிழமையில நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அதுக்குண்டான பலன் நம்ம அனுபவிக்கலாம். கடகராசிக்காரங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மாதுளம் பழத்தை வெத்தலையில வச்சு மடிச்சு வெள்ளிக்கிழமை வர காளி வழிபாடை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா துன்பங்கிறது நீங்கும். சிம்ம ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வெற்றிலையில மடிச்சு வச்சு வெள்ளிக்கிழமை காளி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலும் துன்பங்கிறது கண்டிப்பா நீரும், தொழில் முன்னேற்றங்கிறது. கன்னி ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா மிளகை வெத்தலையில வச்சு வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு சாப்பிடணும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா வெற்றிலையில என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு வைக்கணும். கிராம்பு வச்சு வெள்ளிக்கிழமையில காளி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அதை சாப்பிடணும். கிராம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதை பரிகாரமா செய்யறது இன்னமும் நல்லது. அடுத்தது விருச்சக ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா பேரிச்சம் பழத்தை வெத்தலையில வச்சு செவ்வாய்க்கிழமையில இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வரணும். தனுசு ராசிக்காரங்க கற்கண்டு இருக்கு பாத்தீங்களா, டைமண்ட் கற்கண்டு, அதை வெற்றிலையில வச்சு வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரணும். மகர ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா அச்சு வெள்ளத்தை வெத்தலையில வச்சு சனிக்கிழமையில பெருமாளை வழிபட்டுட்டு நம்ம சாப்பிட்டா கண்டிப்பா துன்பங்கிறது தீரும், மனக்கவலை சுத்தமா இல்லாம இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம செய்ய ரிசல்ட் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா நெய் இருக்கு பாத்தீங்களா, நெய்யை வெத்தலையில தடவிட்டு சனிக்கிழமை காளியை வழிபட்டுட்டு நம்ம சாப்பிடணும். மீன ராசிக்காரங்கன்னு பாத்தீங்கன்னா அச்சு வெல்லம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க அச்சு வெல்லமும் எடுத்துக்கலாம், சர்க்கரையும் எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். மீனராசிக்காரங்க சர்க்கரையை வெத்தலையில மடிச்சு ஞாயிற்றுக்கிழமையில இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வழிபட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தா இது சூட்சம பரிகாரம், சித்தர்கள் சொன்னது. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இதை நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பலன்கள் நல்லா இருக்கும். நன்றி.